ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செரோனிஸ் டிசைன்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த ப்ரிட்டியான ஒரு டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டிசைனாக இருந்தது. பட் ஆனால் அதோடய ஒர்க் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். அதோட சென்ட்ரல் லைன் இருக்குல்ல, அது வந்து ஒரு 8 இன்ச் போல் இருந்தது. ஸோ அந்த சென்ட்ரல் லைன்லேருந்து ஒரு 2 இன்ச் கேப்பில் ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம். போட்டுட்டு அதில் ஒரு 2 இன்ச் கேப்பில் வந்து நம்ம டாட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு வந்து சர்க்கிள் போட்டிருக்கேன். அதோட இன்பிட்வீன் கேப் வந்து சைடில் வர்ற மாதிரி ஒரு டாட் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதான் வந்து சிம்பிளான பேட்டர்ன் தான். இதில் தான் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி இதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் லைன்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கீழே ஃபஸ்ட்டு வந்து வழக்கம் போல் நம்ம ஜரி த்ரெட் வச்சு ஒரு 2 லைன் வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கோம். மம்தா பிராண்டில் இருக்க ஜரி த்ரெட் எடுத்திருக்கோம். நீடில் வந்து டூலிப் நீடில் நம்பர் 14 வந்து எடுத்திருக்கோம். ஸோ சின்ன சின்ன செயினாக போட்டு இதே மாதிரி ஒரு 2 லைன் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த லைன் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம சுகர் பீட் வந்து கொடுத்துட்ருக்கோம். சுகர் பீட் லைன் வந்து எப்போவுமே நம்ம 2 சுகர் பீட்டாக தான் கொடுக்கணும். ஸோ இதே மாதிரி 2 சுகர் பீட் வந்து போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம உடன் ஹேண்டில் இருக்கிற அயன் நீடில் வந்து எடுத்திருக்கேன். த்ரெட்டு வந்து நார்மல் மெஷின் த்ரெட்டு கோல்டன் கலரில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதே மாதிரியே போட்டுகிட்டே வரணும். இதில் வந்து நம்ம இந்த ரவுண்டுக்கு முன்னாடி வந்து நாட் போட்டு முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரவுண்டு கீழே வந்து நம்ம வந்து திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரவுண்டுக்குள்ளே வந்து நம்ம பீட் லைன் போகாமல் அதை விட்டுட்டு மட்டும் நம்ம லைன் ஃபுல்லாக கவர் பண்ணி போட போகிறோம். ஸோ ஃபுல்லாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுண்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஆரோ மார்க் வந்து இருக்கும். அங்கே இருக்க நம்ம த்ரெட்டை வந்து புல் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு த்ரெட்டு வந்து சிக்காகாமல் வரும். ஸோ அந்த த்ரெட்டை வந்து கொஞ்சம் தூரத்துக்கு எடுத்துகிட்டு இதில் வந்து 2 பேம்போ ஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுக்கலாம். ஒரு 2-3 நாட் வந்து டைட்டாக வந்து போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம பிரசிலியன் ஸ்டிச் சொல்லுவோம் இல்லை கேஸ்ட்ரான் ஸ்டிச் எதனாலும் சொல்லுவோம். ஸோ அது வந்து நம்ம நீடிலில் போடுவோம். அது பதிலாக வந்து இந்த பேம்போவில் போட்டு தனியாக நம்ம ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம நாட் போட்டுட்டு எக்ஸஸ் த்ரெட்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட், நம்ம பூ கட்டும் போது ட்விஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே நம்ம ஸ்டிக்குக்குள்ளே கொடுத்துட்டு அப்படியே இழுக்க வேண்டியது தான். இழுத்து டைட்டாக கொடுத்துக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டில் இருக்க அந்த பாயிண்ட் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம அடுத்த லைனாக வர்ற மாதிரி இதை பிடிச்சிக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், லெஃப்ட் ஹேண்டில் இருக்க அந்த பாயிண்ட் ஃபிங்கர் வச்சு நம்ம த்ரெட்டை ஸ்டிக்காகாமல், அதாவது மேலே ஓவர்லேப் ஆகி வராத மாதிரி பார்த்துட்டு லைனாக கொடுத்து அதை பிடிச்சிக்கணும். ஸோ இதே மாதிரியே ஒரு 30 லூப்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட போகிறோம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த நீடில் நம்ம கோர்த்துக்கலாம். கோர்த்து எடுத்துகிட்டு அதுக்கு நம்ம ஒரு லைன் வந்திருக்குல்ல, அந்த லைனில் வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து போட போகிறோம். ஸோ இப்படி போடும்போது ஏன்னா அதை வந்து நம்ம ரவுண்டாக திருப்பி நம்ம ஷேப் கொண்டு வருவோம் இல்லையா, ஸோ அதனால் மேலே ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த லூப் வந்து அப்படியே நல்லா அழகாக ஸ்டேபிளாக நிற்கும். அது போக நம்ம பட்டன் ஹோல் மேலே போடும்போது இன்னும் கூட கொஞ்சம் லென்த்தியாக கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு இன்னும் நல்ல பெரிய பெட்டலாக வேணும் அப்படின்னு நினச்சா ஒரு 2 லைன் கூட பட்டன் ஹோல் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நீடில் கொடுத்துட்டு நம்ம நீடிலுக்குள்ளே த்ரெட்டுக்குள்ளே நம்ம நீடில் வர்ற மாதிரி பார்த்து போடணும், அவ்வளோதான். ஸோ மேலே வந்து ஒரு லூப் ஃபார்மேஷன் வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஒரு த்ரெட்டு கடையிலையும் நம்ம என்ன லூப்ஸ் போட்டோம் இல்லையா, அந்த ஒரு லூப் கடையிலையும் நம்ம நீடில் கொடுத்து இந்த மாதிரி நம்ம பட்டன் ஹோல் வந்து போட்டுக்கணும். ஸோ எண்டு வரைக்கும் போட்டுட்டு பார்க்கலாம். ஸோ எண்டு வரைக்கும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற அந்த த்ரெட்டை வந்து கீழ் பக்கமாக கொடுத்துக்கணும். கீழே ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்ல, அந்த நாட்டுக்கு கீழே வந்து நம்ம கொடுத்து எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்டிக்கை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே இழுத்தோம் அப்படின்னா அது ஈஸியாக வெளியில் கலண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிக்கு மேலே வந்து நம்ம நீடில் கொடுத்துட்டு அந்த ஸ்டிக்கையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம த்ரெட்டை வந்து இந்த பக்கமாக நல்லா புல் பண்ணி இழுத்துக்கணும். இழுத்துட்டு இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு லூப் மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த லூப்புக்குள்ளே நீடில் கொடுத்து கீழ் பக்கமாக இழுக்கணும். ஸோ இப்படி வந்து நம்ம லூப்புக்குள்ளே கொடுத்துட்டு இழுத்தோம் அப்படின்னா ஈவனாக அது வந்து ரவுண்டாக ஃபார்ம் ஆகிரும் நமக்கு. ஸோ ஒரு பக்கம் ரொம்ப சுருங்கி அந்த மாதிரி இல்லாமல் எல்லா பக்கமும் கரெக்டாக சுருங்கி நமக்கு வந்து ஒரு ஷேப் வந்து கிடச்சிரும், பெட்டல் ஷேப் வந்து கிடச்சிரும்.
ஸோ அவ்வளோதான். இதை தான் வந்து நம்ம அந்த ரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் வந்து இந்த ப்ளவுஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹோல்குள்ளே வந்து நம்ம நெயில் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு தடவை லாக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை தான் வந்து இந்த பீட் லைன் நம்ம கேப் விட்டுருந்தோம்ல அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் அந்த நீடில் கொடுத்து அப்படியே கீழே கொடுத்து லாக் பண்ணிவிட்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஹோல் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஹோல் வழியாக நம்ம நீடில் மறுபடியும் மேலே எடுத்துகிட்டு திருப்பி கீழே வந்து கீழே வந்து பஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு சர்க்கிள் ஃபார்மேஷனுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 35 லூப்ஸ் அந்த மாதிரி 35 இல்லை 37 அந்த மாதிரி நம்ம லூப்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் வந்து அழகாக கிடைக்கிது. இல்லை நமக்கு இன்னும் கூட கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சோம் நமக்கு எவ்வளோ மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம லூப்ஸ் வந்து அதில் போட்டுக்கலாம். ஸோ சென்டராக வந்து ஒரு 4 mm பேர்ல் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா சென்டரில் மட்டும் லாக் ஆயிரும், சுற்றி வந்து அழகாக எம்போஸ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சுகர் பீடுக்கு 2 சைடும் வந்து கிளிப் ஸ்டோன் திலகம் ஷேப்பில் இருக்க கிளிப் ஸ்டோன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபிட்டிங் குந்தன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஸ்டோன் வந்து ஜஸ்ட்டு நான் க்ளூ போட்டு அப்படியே ஸ்டிக் பண்ண வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வந்து 1 inch கேப்பில் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதனால் அது ரெண்டுக்கும் இடையில வந்து 1 inch கேப்பில் ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் 1 inch கேப்பில் வந்து ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு அங்கே வந்து ஒரு பீட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ஜரி லைன் அப்புறம் வந்து இடையில பீட். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீவ் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. சிம்பிளான ஒர்க் தான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான். பட் ஆனால் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ரொம்ப நாளாக வந்து இந்த பெட்டல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இது வந்து சில்க் த்ரெட்டில் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை. சில்க் த்ரெட்லையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அது வந்து நமக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. இதான் வந்து நமக்கு ஸ்டிஃபாக நிற்கிது. ஸோ அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு அந்த ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எம்போஸ்டாக ஒரு 3D லுக்கில் வந்து இருக்கும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பெட்டல் ஷேப் வந்து நமக்கு பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இன்னும் ஒரு லைன் கூட எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இந்த பட்டன் ஹோல் போட்டுக்கலாம். அண்ட் சர்க்கிள் ஷேப் வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம அந்த லூப்ஸோட கவுண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக வந்து நம்ம அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதோட நெக்லைன் வந்து நான் இன்னும் ஒர்க் பண்ணல. இதோட நெக்லைன் வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட ஐடியாஸை வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிசைன் எப்படி வந்தது அப்படிங்கிற உங்கள் ஃபீட்பேக்கும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாய்.